வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. அனைவருக்கும் தைப்பொங்கல் தை 1ஆம் தேதி நல்வாழ்த்துக்களுங்க. நல்லவர்கள் நல்வழி வாழ வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் அருள் கூர்ந்து இந்த தைப்பொங்கலாம் அதையும் சிறப்பாக பண்ணி கொடுக்கணும். தை மாதத்துலேருந்து கெட்டதெல்லாம் விலகி, துன்பமெல்லாம் விலகி, வருத்தமெல்லாம் விலகி, சந்தோஷமான ஒரு மனநிலையை, சந்தோஷமான ஒரு பொருளாதாரத்தை, சந்தோஷமான ஒரு குடும்ப சூழலை சென்னிமலை முருகன் அனைவருக்கும் அருள வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இன்னைத்த நாள், கிழமை, நட்சத்திரம், கோரை நேரங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ராசி பலனையும் பார்க்கலாம். சரிங்களா? இன்றைய நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 8:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 11:30, மறுபடியும் மாலையில் 7:30 8:30. அபிஜித் நேரம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் இல்லை 11:55 ஆரம்பிக்குதுங்க, காலையில் 12:40 முடியுதுங்க. அமிர்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 7:54 ஆரம்பிக்குது, 9:28 முடிஞ்சிருதுங்க. பிரம்ம முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 5 மணிக்கு ஆரம்பிச்சு 5:50 முடிஞ்சிருதுங்க. அனந்தாதி யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 10:16 வரைக்கும் திர யோகங்க, அதுக்கப்புறம் வர்த்தமான யோகம் வந்துடுதுங்க. அப்புறம் சந்திரபலம் இன்னைக்கு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது புதன்கிழமை காலையில் 6:39 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இப்படி 6 ராசிக்கு இருக்குதுங்க. இன்னைக்கு திதியை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 3:21 வரைக்கும் பிரதமை திதிங்க, அதுக்கப்புறம் துவிதை திதி வந்துடுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:16 வரைக்கும் புனர்பூசம், அப்புறம் பூச நட்சத்திரம் வந்துடுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 2:58 வரைக்கும் விஷ்கம்பம் வந்துடுது, அதுக்கப்புறம் பிரீத்தி யோகம் வந்துடுது. நாள் சமநோக்கு நாள், தேய்விரைங்க. சூரியோதயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6:38 சூரியோதயம் ஆரம்பிச்சிடுறாங்க. சந்திரோதயம், சந்திரன் பிறக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாலை 6:30 தான் ஆரம்பிக்குது. சூலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வடக்கு, அதுக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கேட்டை மற்றும் மூல நட்சத்திரம், அந்த நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு நல்ல காரியம், வேறு தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கணுங்க. ஒரு நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். மற்றபடி சூரிய ராசியை பொறுத்த வரைக்கும் காலையில் 8:55 வரைக்கும் தனுசு இருக்குதுங்க, அப்புறம் மகரத்துக்கு மாறிடுறாங்க. சந்திர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல் டே கடகத்துக்கு இருக்குதுங்க. அதே போல் தமிழ் யோகத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:16 வரைக்கும் அமிர்த யோகம், அதுக்கப்புறம் சித்த யோகம் வந்துடுதுங்க. ராகு நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 3 to 4 தாங்க. யமகண்டம் காலையில் 9 to 10:30. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 மணிக்கு முடிஞ்சிருதுங்க. தியாஜியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாலை 6:21 ஆரம்பிச்சு 7:58 முடியுது. இந்த ராகு நேரம், யமகண்டம், குளிகை, தியாஜியம், இந்த 4 நேரங்களும் கொஞ்சம் அசுப நேரம் அப்படிங்காட்டி அதில் எந்த நல்ல காரியமும் செய்ய வேண்டாம் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிமலையில் மகர ஜோதி வழக்கம் போல் தை 1ஆம் தேதி ஏற்றுவாங்க. அதே போல் தைப்பொங்கல், நம்ம தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் அருமையான நாளுங்க. இன்னைக்கு இன்றைய ஹோரை நேரங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர ஹோரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் 3 to 4, அதிகாலைன்னு சொல்லுவீங்களா அந்த டைம் 3 to 4, காலை 10 to 11, மாலை 5 to 6ங்க. சுக்கர ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 1 to 2, 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்குதுங்க. காலையில் 8 to 9, மத்தியானம் 3 to 4, இரவு 10 to 11ங்க. புதன் ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 2 to 3, காலை 9 to 10, மாலை 4 to 5, இரவு 11 to 12ங்க. குருஹோரையை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 5 to 6, மதியம் 12 to 1, இரவு 7 to 8. இப்படி சந்திரஹோரை, சுக்கிரஹோரை, புதன்ஹோரை, குருஹோரை, இந்த 4 ஹோரையும் அருமையான ஹோரைங்க. அசுப ஹோரை கிடையாதுங்க, இதில் சுப ஹோரைகள். இந்த சுப ஹோரையில் எடுத்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேற இந்த ஹோரையை பயன்படுத்தவங்க யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? மேசராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வியாபாரம் இருக்குல்ல, உங்கள் பிஸ்னஸ், அதில் ஒரு அருமையான லாபம், எதிர்பார்க்காத லாபம் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்க போகுதுங்க. இன்றைக்கி வேலை வாய்ப்புக்கு போகிறவங்க லீவாக இருந்தால் வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். லீவ் இல்லைன்னா வேலை வாய்ப்புக்கு போனாலும் மனக்கவலைகள் எதுவும் இருக்காது. தொட்ட காரியங்களாக தொடங்க போகிற அருமையான நாளுங்க மேசராசி நேயர்களுக்கு. இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் ஹார்டாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா இது ஈஸியாக நினச்சா இவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னு. அந்த ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களே, அந்த ஹார்ட் ஒர்க் ஆகட்டும், தொழிலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் லாபம் நிறைய கிடைக்கும். ஆனால் ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு வேறொரு விதத்தில் பயன் தரக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க்கை அக்செப்ட் பண்ணிக்கங்க. அருமையான நாளாக தான் இன்றைக்கி இருக்குதுங்க. தப்புன்னு வரப்போகிறது இல்லைங்க. முக்கியமான சந்திக்கக்கூடிய நிலைமைகள் வரலாம். யாரோ ஒருத்தர், ஒரு வியாபாரி ஆகட்டும், ஒரு தொழில் அதிபராகட்டும், அல்லது வேலையில் ஒரு சீனியர் ஆகட்டும், அந்த அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு நேரும். ஆனால் உங்களுக்கு வீட்டில் தைப்பொங்க வைக்கிறாங்க, வேறு லீவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.
அவர் தவற விட்டால் ஒரு பெரிய வாய்ப்பு தவறி போயிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த பெரிய மனுஷனை, அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை கண்டிப்பாக சந்திங்க, அலட்சியமாக இருந்துடாதீங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைக்கி அவர் போய் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு தைரியமாக அவர் போய் பார்த்துட்டு பொங்க வைக்க வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்களா? அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்களே, அவங்க எதுவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏங்க எத்தனை வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்றைக்கி பொங்கலுக்கு நேரமே வந்துடணும் அப்படின்னு கம்பல் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வேலை அங்கே அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுவீங்க? நடுவில் மாட்டின சிக்கல் மாதிரி ஆகி போயிருங்க. நீங்கள் பொங்க வைக்கிறேன், வந்துடுறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதுதான் நம்ம கேரியரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அவங்கள மீட் பண்ணிவிட்டு அப்புறம் பொங்க வைக்கிறதுக்கு வந்துருங்க. இல்லை ஃபுல் டே லீவாக இருந்தால் திடீர்னு ஒரு 3 மணிக்கு வாங்க மீட் பண்ணணும்பாங்க, மறக்காமல் போயிருங்க. லீவு தான் வீட்லேயே படுத்தக்கூடாது. சரிங்களா? இன்றைக்கி வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் அல்லது வியாபாரம் எதாக இருந்தாலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சற்று ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கலந்து தான் இருக்கும். சந்திரபலம் கொஞ்சம் டவுனாக இருக்குங்காட்டி இந்த சூழ்நிலை உங்களுக்கு வருதுங்க. ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் தை 1ஆம் தேதி அருமையாக சமாளிச்சிருவீங்க. ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாதுங்க. இருந்தாலும் வேலைகள் தொடர்ந்து வேலைகள் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஒரு தொழில் பண்ணுறான், சரி ஒரு முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஐடியா வருது அப்படின்னு அடுக்கடுக்கான வேலைகளினுடைய ஒரு பொறுப்பு, ஒரு உந்துதல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒரு வேலை முடிஞ்சு அதுக்கு வேலை ரெடியாக நிற்கி நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த மாதிரி மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் தோணி வருங்க. இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு கடின உழைப்பை போட்டாலும் அதுக்குண்டான வெற்றி இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு தெரியுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேலையை ஸ்ட்ரக்சர்டாக செய்யுங்க. ஸ்ட்ரக்சர்னு எப்படி? பிளான். இப்போ மத்தியானம் 10 to 12 வரைக்கும் இந்த வேலையை தான் முடிப்பேன், வேறு எந்த ஒர்க்கும் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த வியாபாரத்திலையும் சரி, அந்த தொழிலும் சரி கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் ஒர்க் பண்ணணும். மல்டிப்புளாக டைவெர்ட் ஆகக்கூடிய கால நேரம் இருந்தாலும் நீங்கள் டைவெர்ட் ஆகாமல் பண்ணிங்கன்னா அந்த காரியம், அந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்குதுங்க. திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா வெற்றி வரக்கூடிய ஒரு அருமையான நாள் தானுங்க. அதே போல் சின்ன சின்ன இடர்பாடுகள் அது லைஃப்பில் வரத்தான் செய்யும். அதை ஈஸியாக சமாளித்து மத்தியானத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு உந்துதல், ஒரு மனசக்தி, ஒரு பொறுமை, ஒரு தன்னம்பிக்கை தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக தான் மேசராசி நேயர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் ஒரு அருமையான ஒருத்தர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. திருப்பி சொல்கிறோன்னா அது ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கல. சரிங்களா மேசராசி நேயர்களே? மொத்தத்தில் உங்களுக்கும் தைப்பொங்கல் சிறக்க அட்டகாசமான நாளாக தான் இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு வேலையை ரெகுலராக ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கும் தைப்பொங்கல் சிறப்பு வாழ்த்துக்களுங்க. உங்கள் விருப்பப்படி, உங்கள் நினச்சபடி, நினச்சதெல்லாம் தொடங்க போகுதுரா, நினச்சதெல்லாம் நடக்க போகுதுரா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு நாளில் இருக்கும். நீங்கள் நினச்சது, மனசார விரும்பியது, நீங்கள் எதிர்பார்த்திருந்தது எல்லா வேலைகளும், எல்லா செயல்களும், எல்லா எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய சரியான நேரத்தில், சரியான நாளில் நடைபெறும். அப்படின்னா அந்த நாள் இன்னைக்கு தானே. தை மாதம் 1ஆம் தேதி அட்டகாசமாக இருக்குதுங்க ரிஷபராசி நேயர்களுக்கு. அதே போல் கல்யாணம் ஆனவங்க குடும்பத்தில் மனைவி சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. பொங்கல் டைம் வைக்கணுங்க, ஊருக்கு நேரமே வந்துருங்கன்னா கரும்பு வாங்கிட்டு போயிருங்க. கல்யாணம் ஆகிறவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, டே தம்பி, பொண்ணுங்களா இல்லை வேலைக்கு போங்க, ஆனால் பொங்கலுக்கு இந்த டைம் வந்துடணும் அப்படின்னு சொன்னால் ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கு ஃப்ரெண்டோட வெளியே போகாதீங்க. என்ன ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு வீட்டுக்கு வர போவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சள் கொத்து இருக்குல்ல, மஞ்சள் கொத்தை வாங்கி மனசார ப்ரே பண்ணிக்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையணும். உங்கள் குலதெய்வத்தையும் சென்னிமலை முருகனையும் ப்ரே பண்ணிக்க. அருமையான வழியை காட்டி கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க 2 பேரும். திருமணம் ஆனவங்க நீங்களும் மஞ்சள் கொத்து வச்சு கும்பிடுங்க. உங்கள் குலம் செழிக்க, உங்கள் வம்சம் விருத்தி பெற, உங்கள் வம்சம் இன்னும் கொஞ்சம் மேலோங்கி நிற்க அந்த மஞ்சள் கொத்தை வச்சு ப்ரே பண்ணிங்கன்னா இந்த தைப்பொங்கல் உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்லது, ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு அடித்து சொல்லலாம். அந்தளவுக்கு அருமையான நல்ல நாளாக இருக்குதுங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. தொழில் சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகளை எடுத்து அந்த முடிவு கொஞ்சம் சாதகமாக பாதகமான குழப்பம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பாதகமே கிடையாது, சாதகமாக தான் முடிவு போகுது, குழப்பமே வேண்டாம். சரிங்களா? அதே போல் உயர் அதிகாரிகள் இன்றைக்கி உங்களுக்கு ஆன்லைனில் இருந்தாலும் சரி, இல்லை ஃபோனில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வேலை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த வேலையை நீங்கள் புறக்கணிக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஆர்கனைஸாக அது முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் தெரியங்காட்டி நீங்கள் ஒரு டீம் லீடராக இருந்தால் ஒரு சபார்டினேட்டை வச்சு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வழி பண்ணுங்கள். வேலைப்பளு அதிகரிக்கும் அப்படின்னு எண்ணங்கள் இருந்தாலும் அந்த பளு அதிகரித்தாலும் அதுக்குண்டான பலன் அதிகரிக்கும் அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு இன்றைய நாளை அருமையாக என்ஜாய் பண்ணுங்கள், தப்பே வராதுங்க. உங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆஹா முருகா அமோகமாக இருக்குது, நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, சிலருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வெளிநாடு, ஒரு வெளியூர், அதை பற்றி ஒரு பயணமோ, அதை பற்றி ஒரு நல்ல செய்தியோ மத்தியானத்துக்கு மேலே டக்குன்னு கால் உழப்போகுது, நல்ல செய்தியானு சந்தோஷப்படுவீங்க. அதே போல் சில பேர் தப்பு பண்ணுறாங்க, உங்களுக்கு பிடிக்கலனா தைரியமாக தட்டி கேட்பீங்க.
அதுவே உங்களுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கை. யாரும் தப்பு பண்ணக்கூடாது, எதுக்கு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஹீரோவா ஒரு ஒரு மன ஒரு வலிமையோட தட்டி கேட்பீங்க. அதை பார்த்து 10 பேர் அவன் சொன்னால் கரெக்டாக இருக்குப்பா ஐயோ அப்படின்னு உங்களை பார்த்து பயப்படுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நாளாக இருக்குதுங்க. சில பிரச்சனைகள் அதனால் வரும், ஆனால் அந்த பிரச்சனைகளை ஈஸியாக கடந்து போயிடுவீங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் தான் அன்றைக்கி சமுதாயத்தில் ஒரிஜினல் உங்கள் ஏரியாவில் தப்பை தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஹீரோவாக சில பேருக்கு அந்த லக் இன்னைக்கு வந்திருக்குதுங்க. தைரியமாக தட்டி கேளுங்க, கவலைப்படாதீங்க, ரைட்டுங்களா? அதே போல் சில பேர் உங்களை தள்ளி வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் இவனெல்லாம் சரியில்லைப்பா, நமக்கு சூட்டபுளாக வரமாட்டான்னு அவங்களே விலைக்கு வச்ச உங்களை ஐயோ தெரியாமல் விலைக்கு வச்சுட்டுங்க மாப்பிள்ளை கவலைப்படாதீங்க அப்படின்னு கூட்டி சேர்த்துக்குவாங்க. உங்களுடைய மனநிலைமையை அப்போ தப்பாக புரிஞ்ச ஆளுங்க உங்கள் மனநிலைமை இப்போ புரிஞ்சுக்கிட்டு தன்னைப்போல ஒன்று சேர்ந்து குடும்பத்துடன் ஐக்கியமாகி கொஞ்சம் சந்தோஷமாக படக்கூடிய நாளுங்க. மொத்தத்தில் சிந்தனை திறன் பெருகி தன்னம்பிக்கை ஊக்குவிச்சு வரக்கூடிய ஒரு அருமையான தைப்பொங்கலாக இந்த ரிஷபராசிக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குதுங்க. என்ஜாய் த டே. உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க, சரிங்களா? போயிட்டு வரட்டுங்களா? மிதுனராசி அன்பர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஜாப், ஒரு தொழில், ஒரு வியாபாரம் எதாக இருந்தாலும் முழு ஈடுபாடு, அறகுறையான மனசில் இறங்காதீங்க. காலையில் கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது, போலமா வேண்டாமா, இது செஞ்சால் விளங்குமா விளங்காது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் தோணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதனால் ஒரு விஷயத்தை முழு ஈடுபாட்டுடன் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் அமோகமாக வெற்றி வரும், கொல்லப்பட வேண்டியது இல்லைங்க. ரெண்டாவது, நீங்கள் எதை சாப்பிட்டாலும் இன்னைக்கு டேஸ்ட் பார்த்து சாப்பிடாதீங்க. உங்கள் உடல்நிலைக்கு எது ஏற்றது, அது கசப்போ புளிப்போ இனிப்போ எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டுக்கு அடிபணிஞ்சு போக வேண்டாம். உடல்நிலைக்கு எது ஏற்றதோ அதை மட்டும் கொஞ்சம் தைரியமாக சாப்பிடுங்க. ரெண்டாவது, எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட நண்பர்கள் நிறைய பேர் இன்றைக்கி இருப்பாங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசுவாங்க, நீ அது விளங்காதப்பா, அந்த காரியமே தொடங்காதப்பா அப்படின்னு தை 1ஆம் தேதியே உங்களை டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருந்து அப்படியா சரி விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விலகி போயிருங்க. அவங்களுக்கு கருத்துலாம் சொல்லாதீங்க. அவங்க கேள்வி கேட்பாங்க நெகட்டிவ் எண்ணத்தோட, நீங்கள் எதாவது நெகட்டிவாக சொல்லுவீங்களான்னு பதிலே சொல்லாதீங்க. ஏங்க உங்கள் இருக்கிறதே நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி, அதையும் மைனஸ் பாயிண்ட் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறது? அதனால் அந்த பார்ட்டிகிட்ட இருந்து தள்ளி நினைக்குங்க, பிரச்சனையே கிடையாதுங்க. சில தீவிரமான விஷயங்கள், சில என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான விஷயத்தை படப்படன்னு தீர்வு எடுக்கணும், உடனே சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு உங்களை கம்பல் பண்ணுவாங்க. பதட்டப்பட்டு தீர்ப்பில் எடுத்தீங்கன்னா தப்பாக போயிருங்க. பதட்டப்படாதீங்க, பொறுமையாக தீர்வு, அதாவது யோசனை பண்ணி அதுக்கு ஒரு தீர்வு எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி அமைதியாக பொறுமையாக நிதானமாக செஞ்சீங்கன்னா அந்த காரியம் கூட வெற்றிகரமாக முடியக்கூடிய அருமையான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் உங்கள் பேச்சில் ரொம்ப குறைச்சி நீங்களே மதிப்பிடாதீங்க. ஆமாஞ்சாமி அப்படின்னு போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் பேச்சில் துணிவு இருக்கட்டுங்க, துணிவோட பணிவு இருக்கட்டுங்க. துணிவும் பணிவும் இருந்தால் இன்றைக்கி மேலதிகாரிகள், தொழில் இருக்கக்கூடிய தொழிலில் உங்கள் பார்ட்னர்ஸு, அப்புறம் வாடிக்கையாளர்கள் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தி சந்தோஷமான நாளாக சாயந்தரம் வரப்போ அருமையாக பொங்க வைக்கக்கூடிய அட்டகாசமான நாளாக இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. பயணம், அதாவது வெளியூர்லேருந்து வீட்டுக்கு வரீங்க, வீட்டிலேருந்து கொஞ்சம் வேற ஒரு பயணம் போகணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. பெருசாக இல்லைங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு வச்சுங்களேன். இதை சட்ட விஷயங்கள் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், வக்கீலை பார்க்கணும், கோர்ட்டு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய பசங்க பிள்ளைகளாக கண்டிப்பாக அந்த நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டியதில்லை மிதுனராசி நேயர்களே. மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் மன இறுக்கம், அந்த செயல் செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு மன இறுக்கம், அதை காலையிலே ப்ளஸ் ஆர் மைனஸ் நெகட்டிவ் எனர்ஜி சேர்த்திட்டிங்கன்னா மன இறுக்கம் அதிகமாகி போயிடும். அதனால் முதலே சொன்னது, அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்காரங்கள சேராதீங்க. சேர்ந்துட்டிங்கன்னா மன இறுக்கம் அதிகமாயிருங்க. ரெண்டாவது, மற்றவங்ககிட்ட போய் ஒரு நியாயம் கேட்க போகிறேன், ஒரு தர்மம் கேட்க போகிறேன், தர்மம் என்னங்க இது நீ வலு தப்பு அப்படின்னு கேட்க போகிற அப்படின்னு நம்ம உடம்பை முறுக்கிட்டு போனோம்னு வச்சுங்களேன், கெட்ட பேர் ஆகி போயிருங்க. நல்ல விஷயத்தை செய்ய போவீங்க, ஆனால் நல்ல பேர் எடுக்க முடியாது, கெட்ட பேர் ஆகி போயிருங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அதே போல் மற்றவங்களை நம்பி நீங்கள் எந்த விஷயத்தில் ஏமாந்துடாதீங்க. லட்டு மாற பேசுவாங்க, ஆனால் அல்வா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறேங்க, யாரையும் நம்பாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனம், எல்லா வியாபாரத்திலும் கவனம், தேர்ட் பார்ட்டி நம்பாதீங்க. இப்படி இருந்தால் எப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மையை நீங்கள் வளர்த்திட்டிங்கன்னா தைப்பொங்கல் அமோக பொங்கலாக மிதுனராசி நேர்களுக்கும் இருக்க போகுது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை டெவலப் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான் வச்சுங்களேன். குலதெய்வத்தை ப்ரே பண்ணிங்க, இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணிக்கிங்க. தைப்பொங்கல் சிறக்கட்டும். நன்றி. கடகராசி நேர்களே, இன்றைக்கி சந்திரபலன் வழக்கமாக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. எந்திரிச்சோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆகா இன்றைக்கி போய் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணுமாப்பா, இல்லாதவங்க ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு மனசு காலங்காதே தோணும், பறக்கும். செய்யக்கூடிய நாள் தானே உங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தானுங்குது. வேலையில் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் நேற்று வரைக்கும் இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு தொழிலுக்கு போனாலும் வியாபாரத்துக்கு போனாலும் அந்த படிப்படியான அழுத்தம், வேலை அழுத்தம், ப்ரெஷர்
கொஞ்சம் குறைஞ்சு கொஞ்சம் ஈஸியாக லகுவாக அந்த வேலையை முடிக்க உண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. சூழ்நிலையும் கால ஒரு நேரமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக, அதாவது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அருமையான நாளாக தெரியுதுங்க. உங்களுக்கு கீழே பணிபுரிவாங்களே சபார்டினேட்ஸ், அவங்களோட நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களில் முரண்பாடு இருக்குங்க. அதனால் உங்களுக்கு சற்று டென்ஷன் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. பெரிய டென்ஷன் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் அதை கடந்து போங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி அவங்கள்ட்ட பேசுங்க. நீங்கள் டென்ஷன், அவங்களே உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட டென்ஷன் ஆகி வார்த்தை கேட்டாங்கன்னா அண்ணனே அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு கம்மனு போயிடுவாங்க. அதனால் அவன் டென்ஷனை குறைச்சி பேசக்கூடிய உடுப்பா ஏப்பா டென்ஷன் ஆகிற, ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுப்பா அப்படின்னு தட்டி கொடுத்து வேலை வாங்குற ஒரு டெக்னிக்கை இன்றைக்கி நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு சந்திரபலத்துடன் கூடிய தைப்பொங்கல் அமோகமாக இருக்கும்போது கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. நண்பர்கள், உற்ற உறவினர்கள், நண்பிகள் இவங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்னைக்கு ஃபுல் சப்போர்ட்டாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தும் உதவியும் கிடைக்க போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாரல் சப்போர்ட்டுக்கு அருமையான நாளாக இருக்குது கடகராசி நேயர்களே, கவலைப்படாதீங்க. உங்கள் மன உறுதின்னு சொல்லக்கூடிய கான்ஃபிடென்ட், அதை அதிகரிக்கக்கூடிய பல விஷயங்கள், பல உதவிகள் தன்னை போல கிடைக்கும். மனம் காலையில் நல்ல விஷயங்கள் செய்வீங்க, ஒரு உதவி செய்வோன்னு போவீங்க. அங்கே போனால் அந்த மனபலத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல செயல்கள், நல்ல பாராட்டுகள் அந்த கோயிலிருந்து ஒருத்தர் மூலியமாக கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதை பார்த்து மனம் துள்ளி குதிக்கும், மகிழ்ச்சியில் ரெட்டிப்பாகும். கடகராசினியர்களே கவலைப்படாதீங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிவாதமாக இருக்காதீங்க. சில செயல்கள் விட்டு கொடுத்துருங்க. சரிப்பா நீ சொல்லிட்டீங்களா, யோசனை பண்ணுறேன் அப்படின்னு குழந்தை விட்டிக்கிட்ட, மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. அருமையான நாள். நீங்கள் ரொம்ப கோபப்படுத்தக்கூடிய காரிய காலங்கள் இன்னைக்கு இருந்தால் கூட பெற்றோர்களிடம் அன்பை விதைங்க. அவங்க சொன்னதுக்குலாம் உங்களுக்கு என்ன தெரியும் கம்முனுக்கு வரும் அப்படின்லாம் பேசாதீங்க. சரிங்கப்பா யோசனை பண்ணுவோம், ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு அர்த்தம் இருக்குங்கப்பா, அம்மா நீ சொன்ன விஷயம் இருக்குமா அப்படின்னு அம்மா அப்பாவை கூலாக வச்சுருங்க. அப்போ தான் அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். தைப்பொங்கல் ஓஹோன்னு இருக்க போகுது, கவலைப்படாதீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரே விஷயந்தான், அழுத்து போகுது அப்படின்னு காலங்கத்தில் இருந்துச்சு தர்மம்லாம் பண்ணிட்டு போனால் கூட யோசனை பண்ணிகிட்டே போவீங்க. ஆனால் அதில் போகிறப்பவே ஒரு அருமையான ஒரு வழி, ஒரு புதிய ஒரு திட்டம், புதிய ஒரு செயல்பாடு, புதிய ஒரு வேலை வாய்ப்புக்கு உண்டான ஒரு தகவல் அருமையாக வரப்போகுதுங்க. அதனால் நீங்கள் பொறுப்பு உணர்வு உணர்ந்து உங்களுடைய பொறுப்பு என்ன, உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பொறுப்புணர்வு உணர்ந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செயலாற்ற போகிறீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ஆன்மீக நாட்டம் காலையில் சொன்ன மாதிரி அதிகரிக்கும். அந்த அதிகரிப்பு வந்ததுனால தான் இத்தனை நடக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை நீங்கள் விதைங்க. அட கோயிலுக்கு போனால், தர்மம் பண்ணால், ஒரு நல்ல காரியம் செஞ்சால் அதனால இத்தனை நடக்குது அப்படின்னு நம்புங்க. நம்பினால் மட்டும்தான் இந்த அத்தனையும் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. ஏதாவது கைமாத்து கொஞ்சம் கடன்லாம் வாங்கியிருந்தா கூட திருப்பி தரக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏதாவது நேற்று கைமாத்து வாங்க இந்த பணத்தை கூடி அப்படின்னு கொடுத்துருவீங்க. அதுலேயும் ஒரு நல்லவர் நாணயஸ்தனப்பா, நேர்மையஸ்தனப்பா அப்படின்னு உங்களுக்கு பல வாழ்த்துக்கள் அதனால் வரப்போகுதுங்க. ரொம்ப சூழ்ச்சிகள் பண்ணக்கூடிய எதிரிகள் இருந்தால் கூட அதெல்லாம் வென்று சக்ஸஸ்ஃபுல்லான நாளாக தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடத்தான் போகிறீங்க. போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும், சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் தாண்டி தைப்பொங்கலை சாதிச்ச பொங்கலாக நீங்கள் மாற்றக்கூடிய அருமையான ராசி பலன் உங்களுக்கு வந்திருக்குதுங்க. கடகராசி நேயர்களே கவலைப்படாதீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்களுங்க, சந்தோஷங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க, நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், அவங்க வேலையை பார்த்தோ, அவங்க செய்கிற தொழிலை பார்த்தோ லேசாக பொறாமப்படுவீங்க. ஏன்னா நாமளும் அதில் கஷ்டப்படுறோம், அதுக்கு மேலேயும் கஷ்டப்படுறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, பெத்த லாபம் வரமாட்டேங்குதே, நிறைய லாபம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தங்கள் வந்துட்டு போகும். அந்த எண்ணத்துக்கே வழி கொடுக்காதீங்க. நம்ம உழைப்பு, நம்ம வருமானம், நம்ம லாபம், நம்ம வேலை, நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம திங்கிங், நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், அப்படி நினச்சிக்கோங்க. சரிங்களா? அடுத்தவங்களை பார்த்து, தேர்ட் பார்ட்டியை பார்த்து பொறாமத்தனத்தை வளர்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு நாள் கொஞ்சம் தைப்பொங்கல் சிறக்காமல் போயிருங்க. அதனால் அப்படி நினைக்காதீங்க. ஓகே, பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கொஞ்சம் காலையிலேயே நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கங்க. சந்திரபலன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாதங்காட்டி இந்த எண்ணங்கள், எழுச்சிகள் கொஞ்சம் வருங்க. எதுங்க? நெகட்டிவ் எழுச்சி. அதை நீங்கள் பாசிட்டிவாக மாத்திரக்கு வகையில் தான் இருக்குது. சில பிரச்சனைகள் மனசில் பதட்டத்தை உண்டு பண்ணும். அந்த பதட்டத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது சிக்கல் போய் முடிஞ்சிடும். மொத்தத்தில் உங்கள் சகோதர சகோதரிகள் இருக்காங்களே, அவங்களோட தேவையில்லாத ஒரு தனிப்பட்ட வாக்குவாதங்களில் பேசாதீங்க. பேசுனீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் தாழ்வு மனப்பான்மையை உங்களுக்கு உருவாக்கிடும். பண நஷ்டம் ஏற்படுத்தாது, மனப்பான்மை மைனஸ் ஆக்கிடும். அதனால் கொஞ்சம் காலையிலேருந்தே மூட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்துருங்க, கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன பசங்களுடைய நடுத்தர வயசுங்கள் அவங்களுக்கு உடம்புல சின்ன சின்ன கோளாறுகள், அதாவது ஹார்மோன் பிரச்சனைகள், இது மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தெரியுதுங்க. நீங்கள் உடம்பை மனசை சமநிலையில் வைக்கிறதுக்காக அதுக்கேற்ற உணவை, அதுக்கேற்ற ஒரு பிரேயரை, அதுக்கேற்ற மனப்பக்குவத்தை காலையிலேயே வளர்க்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி அருமையான நாளாக இருக்க போது. மொத்தத்தில் சிந்திச்சு யோசனை பண்ணி தன்னம்பிக்கையை அதிகரித்து மொத்தத்தில் நீங்கள்
உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குதுங்க. மற்றபடி இந்த சளி, இருமல் போன சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி பெரிய தொந்தரவாக இருக்காது. இதை கடந்து போனால் தான் உங்களுக்கு தைப்பொங்கல் அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சாயந்தரத்துக்கு மேலே அந்த சளி இருமல்னால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரத்தான் செய்யும். ஒரு ஊசி ஒன்று மாத்திரை ஓடனா ஒரு 100 to 500 ரூபா செலவாகத்தான் போது, அதுக்குள்ள கவலைப்படாதீங்க. மற்றபடி உங்கள் அணுகுமுறை இருக்குல்ல, மற்றவங்களுக்கு அப்ரோச் பண்ணுறது ஒரு விஷயத்தை, அந்த அப்ரோச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக தான் இருக்கும். எதிர்மறை என்னமா பண்ண மாட்டீங்க. அந்த நேர்மைக்கு ஒரு சோதனை காலம் இன்னைக்கு, அவ்வளோதான். அதனால் ஜெயிக்கலையே, போனத்தை போய் அவர் மீட் பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு போனீங்க அப்படிங்கிற தகவல் அவருக்கு தெரியும். அவர் நாளைக்கே உங்களை கூப்பிட்டு ஒரு நல்ல செய்தி சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக தெரியுது. கவலைப்படாதீங்க. மொத்தத்தில் புதிய ஒப்பந்தம்னு சொல்லக்கூடிய அக்ரிமெண்ட் ஆகட்டும், புதிய வேலைவாய்ப்பு முயற்சிக்குண்டான ஒரு ஏற்பாடாகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப மைனஸ் எல்லாம் கிடையாது. தைரியமாக பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இருக்குதுங்க. அலைச்சல் இருக்குங்க. இதை சொல்லிட்டோமே, அலைச்சலுடன் கூடிய ஜெயிக்கக்கூடிய, போராடி வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் சிம்மராசி இருக்கங்காட்டி தைப்பொங்கல் சிறக்குமானா அது சிறக்கும். ஆனால் போராடி வெற்றி கொள்ளக்கூடிய நாள். கவலைப்படாதீங்க. போராட்டம் தான் ஜெயிப்புக்குண்டான ஒரு படிக்கல் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கும் அவங்களுக்கு மனம் வருத்தம் இருந்தாலும் பொங்க வைக்கிறப்ப அந்த மன வருத்தம் நீங்கி சந்தோஷமான நாளாக அவங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம் வாரி வழங்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட காலையில் உங்களுக்கு நீங்களே தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய அட்டகாசமான நாள் தானுங்க இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா? கன்னிராசி நேயர்களே, சூப்பர் சந்திரபலங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய சொசைட்டியில் உங்கள் பேர், உங்கள் அந்தஸ்து, உங்கள் மரியாதை ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்க போகுது. நினச்ச காரியம் நடக்க போகுது. நினச்ச காரியம் தொடங்க போகுது. நினச்ச காரியம் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலேயே உங்களுக்கு ரெடியாக இருக்குது, காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நார்மலாக நடந்து போனாவே பட்டுக்கம்பளம் ரெடியாக இருக்குது. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு இந்த நாள் சிறப்புங்க. தைப்பொங்கலுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய பல ராசியில் நீங்கள் ராசி, உங்கள் ராசியும் அமோகமாக தாங்க. அதோட ஜாயின் ஆகிட்டீங்க, பிரச்சனை இல்லைங்க. அதே போல் திடீர் பணவரவு, எதிர்பார்க்காத சின்ன சின்ன உதவிகள் தன்னை போல் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா மாப்பிள்ள, இந்த கடன் கொடுக்க வருவாங்க, கடன் வாங்காதீங்க. வர வேண்டிய பணம் வந்தால் போதும்பா அப்படின்னு நினச்சிட்டு கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க. மற்றபடி அப்படி இருந்துட்டிங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் வராதுங்க. முக்கியமான நபர்கள் இருக்காங்களே, எதிர்பார்க்காத நபர்கள் அவங்கள சந்தித்து அவங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்தி உங்கள் வேலை, உங்கள் தொழில், வேலையில் அதாவது உங்கள் வியாபாரம், அதை வந்து டெவலப் பண்ணுறக்கூடிய திங்கிங், சிந்தனை திறன் அதிகம் மேம்படக்கூடிய அட்டகாசமான நாளாக இருக்குதுங்க. சில நல்ல செய்திகள் வெளிநாட்டிலிருந்தோ வெளியூர்லேருந்தோ ஒரு இமெயில் மூலிமா, ஒரு மொபைல் ஃபோன் மூலிமா, எப்படியோ ஒரு வகையில் உங்கள் வீடு, உங்கள் காதுக்கு, உங்கள் மனசுக்கு இதமான செய்தி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த தைப்பொங்கல் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நல்லதாக நடக்க போகுது. காலையிலே சொல்லிட்டார் அப்படின்னு வீண் விவாதங்கள், தேவையற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கணும். அது தேவையில்லாமல் கொஞ்சம் மனச்சங்கடத்தை மத்தியானத்துக்கு மேலே உருவாக்கிறோம். கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அந்த முதல்ல சொன்ன மாதிரி கடன் வாங்கி செலவு பண்ணாது, இருக்கிற வச்சு செலவு பண்ணக்கூடிய ஒரு நிதி நிலைமையை நீங்கள் உருவாக்கிங்க. மொத்தத்தில் குடும்பத்தில் சில கூச்சல் குழப்பங்கள், காலையில் பொங்கல் அந்த டைம் வைங்க, எங்கள் சக்கரை பொங்கல் வைக்கலாம், இல்லை வெண்பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சில இஷ்யூஸ் வரும். நீங்கள் அதெல்லாம் இருந்தாலும் கடைசியாக சரிம்மா நீ சக்கரை பொங்கல் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா வச்சுக்கோ அப்படின்னு விட்டு கொடுத்து போயிருங்க. மகிழ்ச்சி அமோகமாக இருக்க போகுது. கவலைப்பட வேண்டாங்க. நீண்ட நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த ஒரு காரியத்துக்கு உண்டான அனுகூலமான தினம் இந்த தைப்பொங்கலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. உற்ற உறவினர்கள், இதுவரைக்கும் மதிக்காத சொந்தக்காரங்க, மனைவி வகையில் சொந்தக்காரங்கள்லாம் இன்னைக்கு உங்களை மதித்து வாழ்த்து செய்தி அனுப்பக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. லாபத்தை பொறுத்த வரைக்கும் ஓஹோன்னு இல்லாட்டியும் லாபம் நட்டமாகக்கூடிய நிலைமையில் இல்லைங்க. சுமாரான லாபம் கிடைக்கக்கூடிய அருமையான நாள் தானுங்க. மொத்தத்தில் தை பொங்கலில் நீங்கள் புத்துணர்ச்சி பெற்று, நன்மதிப்பு பெற்று, ஒரு ஊக்க உணர்வு பெற்று ஒரு அமோகமான நாளாக கொண்டாடத்தான் போகிறீங்க கன்னிராசினர்களே. ஹாப்பி பொங்கல் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலான அழைப்பை நாங்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு வழக்கம் போல தைப்பொங்கல் நார்மல் நாள், அமோகமான நாள் அப்படித்தான் இருக்க போகுது. கவலைப்பட வேண்டாதுங்க. சந்திரபலன் டபுள் ஸ்ட்ராங்க. ஆனால் சில எண்ணங்கள், அதில் செய்யக்கூடிய விஷயங்கள், அந்த எண்ணத்தை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் தோணும்ல, இன்னைக்கு செய்யலாமே வேண்டாமா அப்படின்னு, அதில் வந்து ரொம்ப டெப்த்தாக போய் இறங்கி திங்க் பண்ணி தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. எடுத்தங்கவுத்தம் அப்படின்னு தயவுசெய்து எதையும் செய்ய வேண்டாம். ஒரு செயலை செய்கிறோம்னா இது லாபமாக நட்டமா, செஞ்சால் நமக்கு என்ன பிரயோஜனம், குடும்பத்தை பாதிக்குமா அப்படின்னு பல வகையில் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணி ஓகே அப்படின்னு பண்ணுங்கள். இல்லை முடியலையா, பெற்றோர்கிட்ட ஒரு ஆலோசனை, மனைவிகிட்ட ஒரு ஆலோசனை, நல்ல நண்பர்கிட்ட ஒரு ஆலோசனை, இப்படிலாம் ஆலோசனை செஞ்சு அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிங்கன்னா இன்னைக்கு நாள் தைப்பொங்கல் சூப்பர் தானுங்க. பிரச்சனையே வராதுன்னு வச்சுங்களேன். முதல்ல உங்களை பார்த்து பல பேர் என்ன மாப்பிள்ள உன்னுடைய டேலண்ட் என்ன, உன்னுடைய அறிவு என்ன, அந்த திறமையெல்லாம் அந்த இதில் போய் வீணாக்கிட்டியே, அவங்ககிட்ட போய் கூட்டு சேர்த்துட்டியே அப்படின்னு உங்களை நெகட்டிவாக சொல்லக்கூடிய பல பேர் கூட இருப்பாங்க. உங்கள் திறமையை
நீங்களே குறைச்சி மதிப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவாங்க. எதையும் நம்பாதீங்க. உங்கள் திறமையே டிஃப்ரெண்ட்டான திறமை அப்படின்னு உங்கள் மனசை நம்ப வைங்க. நம்பிட்டீங்கன்னா மற்றவங்க கிட்டே வரமாட்டாங்க. உங்கள் திறமையினுடைய வெளிப்பாடு நீ கம்மியாக இருந்தால் அதை மைனஸ் பண்ணுறதுக்கு பல பேர் வருவாங்க. யாரையும் கிட்டேயும் சேர்த்தாதீங்க. ரைட்டுங்களா? அப்போது நாளைக்கு அந்த திறமையின் வெளிப்பாடு அதிகமாகி அதே உங்களை ஊக்குவிச்சு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கு உண்டான அதிகமான நேரமாக தெரியுதுங்க துலாம் ராசி நேயர்களே. ஆனால் ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அர்த்தமாக சிந்திச்சு யோசனை பண்ணி பயன்படுத்துனீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் அமோகமான பொங்கலாக வரப்போது. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதிக லாபம் சம்பாதிக்கணும்னு காலையில் ஆசைப்படுவீங்க. அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைங்க. நட்டம் வராது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்காட்டி கூட எதிர்பார்க்காத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க போகுது. அதனால் லாபம் குறைஞ்சாலும் கவலைப்படாதீங்க. ஓரளவுக்கு பணத்தோடு தான் வெளிவருவீங்க. 500 எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா கிடைக்கும், ஒரு 200 கிடைக்கும். அதை வச்சு தைப்பொங்கலை சூப்பராக கொண்டாடக்குண்டான நாளாக அமைய போது. கவலைப்படாதீங்க. சில தவறுகள் நீங்களே உங்களை அறியாமல் செய்யக்கூடிய நாளாக இருக்குது. அந்த தவறுகள் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா மன வருத்தம் அடையக்கூடிய நாளும் சாயந்தரத்துக்கு மேலே வந்துடும். அதனால் தைப்பொங்கல் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு குலதெய்வம் கோயிலுக்கோ இல்லை இஷ்ட தெய்வம் கோயிலுக்கோ போயிட்டு அந்த தப்புக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க. அதைத்தான் அந்த கடவுளும் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாருங்க. மக்கள் வந்துங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையை உணர்வுகளுக்கு மதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கூட நீங்கள் எதிர்பார்க்குற மதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனாலும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவமும் இருக்காது. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உண்டு, குடும்பம் உண்டு, கடவுள் உண்டு. இப்படி 3 லிங்க் பண்ணிட்டீங்கன்னா யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். துலாம் ராசி நேயர்களுக்கு தராசு போல ஈக்குவலான ஒரு சமநோக்கு நாளாக தான் இன்னைக்கு பார்க்க தோணுதுங்க. இப்படியெல்லாம் கொஞ்சம் எனர்ஜிகள் முன்னப்பண்ண இருக்குங்காட்டி சோர்வு சோம்பல் பொங்க வைக்கிறப்ப நீ வைமா நான் எங்கேம்மா பொங்கலுக்கு வரேன் அப்படின்னு மனசு கொஞ்சம் கீழே தாழ்வு மனப்பான்மைக்கு சாயந்தரத்துக்கு மேலேயோ அல்லது பொங்க வைக்கிற டைமில் கொஞ்சம் வந்துட்டு போங்க. சில விஷயங்களில் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது ஒரு அனுபவம், அது ஒரு அனுபவ அறிவு அப்படின்னு உங்களை நீங்களே ஊக்குவிச்சிட்டிங்கன்னா அந்த மைனஸ் விஷயம் கூட உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவை கொடுத்து அதிலிருந்து லேர்ன் பண்ணிக்குவீங்க. கற்றுக்கிறதா பாடம். அந்த கற்றுக்கிட்ட பாடம் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பனையாக ஒரு ஊன்றுகோலாக ஒரு படிக்கலாக அமைய போகுதுங்கிற மறக்காமல் அந்த அனுபவ அறிவை நீங்கள் வாங்கிக்கிங்க. உடனே நெகட்டிவ் ஆகி தாழ்வு மனப்பானைக்குள்ள டொங்குன்னு போகக்கூடாது. ஓகேங்களா? தன்னம்பிக்கை இன்னைக்கு எழுச்சி விட்டுறீங்கன்னா துலாம் அமோகமாக இருக்குது. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. மொத்தத்தில் பொறுமை நிதானம் சிந்திப்பு இந்த 3 வச்சுட்டிங்கன்னா தைப்பொங்கல் உங்களுக்கு சூப்பர் தாங்க. கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? விருச்சிக ராசி நேயர்களே, சந்திரபலன் டவுனாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாதீங்க. தைப்பொங்கல் சிறக்குமா அப்படின்னா சிறக்கத்தான் போகுது. உங்களுக்கு சொந்த மரியாதை, எனக்கு என்னைய மரியாதை, என் வேலைக்கு என் தொழிலுக்கு என் வியாபாரத்துக்கு மரியாதை கிடைச்ச போது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே தொழில் நல்லா பண்ணுறாங்கிறாங்க, வேலை நல்லா செய்கிறாங்கிறாங்க, எனக்கு ஒரு மரியாதை கிடைக்குமா நீங்கள் சொசைட்டியில் அப்படின்னு மன வருத்தம் அடையக்கூடிய சின்ன ஒரு காலகட்டம் இன்னைக்கு இருக்குதுங்க. இதன் காரணமாக நீங்கள் தேவையில்லாமல் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு வீட்டுக்காரியோட அப்பா அம்மாவோட தொழில் பார்ட்னரோட நண்பரோட சண்டை போடலாங்க. வீண் விவாதத்தில் ஈடுபடலாம். அதில் போகாதீங்க. நமக்கு மரியாதை கிடைக்கிற மரியாதை கிடைச்சா போதும். நமக்கு கிடைக்கிற நன்மதிப்பு உயரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கிடைக்கிற நன்மதிப்பு எப்போ கிடைக்குமோ அப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட இன்னைக்கு காலத்தை ஆரம்பிங்க. அருமையாக இருக்குங்க. சுய பரிசோதனை அப்படி சொல்லக்கூடிய சில நீங்கள் சொன்ன செயல்பட்ட திட்டங்கள் இதிலெல்லாம் சுய பரிசோதனை செஞ்சு அதில் ஏதாவது மைனஸ் இருந்தால் அதை பாசிட்டிவ் ஆக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நாள் அமோகமாக காலையிலேயே நல்ல ஒரு தைப்பொங்கலாக வெடிய போது. கவலைப்படாதீங்க. ரொம்ப ஹெட் வெயிட்டாக இருக்குதுப்பா, பதட்டமாக இருக்குதுப்பா, அதை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு பதட்டப்படாதீங்க. ஹெட் வெயிட்டை இறக்கி வைங்க. யாருக்கிட்ட? கடவுள்கிட்ட, உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட, உங்கள் இஷ்ட தெய்வத்தை போய் ஒரே தலைவலிப்பா, அவனால் தொழில்னால பணத்தை போடுறதில்லையே, ஒரு குழப்பம்ப்பா, குடும்பத்துக்கு இத்தனை பிரச்சனையப்பா அப்படின்னு கோயிலில் போய் மனக்குமுறையில் இறக்கி வைங்க. நல்ல வழியை அந்த கடவுள் உங்களுக்கு காட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் மனக்குமுறையில் சொல்லிட்டீங்கன்னா அவங்க பதில் சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. தேவையில்லாத ஆன்மீக விஷயத்தில் இடர்பாடாக பேச்செல்லாம் பேசாதீங்க. என்னையே கடவுள் என்னத்தை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இடர்பாடாக எதுவும் பேசாதீங்க. சில ஆன்மீக விஷயங்கள் சொற்பொழிவுகள் இருந்ததுன்னா போய் கலந்துட்டிங்கன்னா மனசு லகுவாகி ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல ஊன்றுகோலுக்கு ஒரு வித்திட்ட ஒரு நல்ல நாளாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு தை மாதம் தைப்பொங்கல் அமையப்போகுது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு அடாடாடா என்னப்பா போப்பா அப்படின்னு இப்படி கையை தேய்ச்சிக்கிட்டே அலட்சியமாக இருக்காது. சுறுசுறுப்பாக இருங்க. அலட்சியமாக இருந்தால் அந்த செய்தி உங்களுக்கு எட்டாமல் போயிடும். சுறுசுறுப்பினுடைய தன்மை குறைஞ்சதுன்னா நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்குண்டான தடைக்கல்ல அங்கே தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதனால் தை மாதம் 1ஆம் தேதி சுறுசுறுப்பாக இருக்கணும்னு காலையிலேயே உத்வேகமாக நீங்களே கிளம்புங்க. ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரைட்டுங்களா? போயிட்டு வந்தீங்கன்னாவே ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. அதில் எதிலும் வெற்றி, சொல்லாமல் வெற்றி அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நாளாக இல்லைங்க. கஷ்டப்பட்டால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நாளாக தான் உங்களுக்கு வந்திருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க. சொந்த பந்தங்கள் சில பேர் உதவி கேட்டிருப்பாங்க.
செய்யலாமா வேண்டாமா, பணம் வேறு கம்மியாக இருக்குதே அப்படின்னு நினச்சா கூட ஒரு 1000 ரூபா கேட்டால் ஒரு 500 ரூபா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பீங்க. இருந்தால் கொடுத்துருங்க. அப்படி ஒரு தர்மகாரியம், அப்படி ஒரு கடன் எப்படிங்க திருப்பி வருமா வராதான்னு கேட்காதீங்க. அது எப்படின்னா நீ கொடுக்கலாம், தப்பு வராது. வந்தாலும் வராட்டி இல்லை, ஒரு 500 ரூபா கொடுத்துருங்களேன், வந்தால் வரட்டு வராட்டி போட்டு அப்படி ஒரு மனநிலைமையில் ஒரு உதவி செஞ்சிங்கன்னா அதுவே ஒரு நல்ல ஒரு புண்ணியமான ஒரு நேரமாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. பெரிய அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா தான தர்மம் பண்ண முடியாது. சின்ன அமௌண்ட்டை தைரியமாக கொடுக்கலான்னு வச்சுங்களேன். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு தன்னை போல செல்வாக்கு உயரும். யாருக்கிட்ட எப்போவோ அவனுக்கு கடன் கொடுத்துருப்பீங்க, கேட்டிருக்கவே மாட்டீங்க. இருந்தாலும் நல்ல மனுஷனப்பா, அவங்ககிட்ட கடன் கொடுத்தா கேட்கவே இல்லை, நான் நீ கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன், என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா சிரிச்சு தான் பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. அந்த சின்ன கடனுக்கு ஒரு மனமகிழ்ச்சி ரெட்டிப்பாக கிடைக்க போதுங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த நெகட்டிவான நாளாக உங்களுக்கு தோணுனா கூட அதை பாசிட்டிவாக பண்ணக்கூடிய விசேஷமான நாளாக மாற்ற போதுங்கிற உண்மையை சொல்லிட்டுங்க. வியாபாரத்தில் புது புது யுக்திகளை நீங்கள் திங்க் பண்ணால் கூட ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையலைங்க. தைப்பொங்கலை ரிலாக்ஸாக விடுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை வழக்கமான நாளாக கடந்து போயிட்டா ஈஸியாக இருக்குங்க. புதிய பொறுப்புகள் வந்தால் கூட ஏற்றுக்கலாங்க. ஆனால் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும், வழிஞ்ச லாபம் வந்து பெருசாக கிடைக்காது. முதல்ல அனுபவ அறிவுன்னு சொன்னோம்ல, அதனால் இந்த அனுபவ அறிவை பெற்று இன்னொரு நாள் சாதிக்கக்கூடிய நாளாக படிக்கலாம் ஒரு ஃபவுண்டேஷனாக இந்த நாள் உங்களுக்கு அமைய போகுது. விருச்சிக ராசி நேயர்களே, மொத்தத்தில் தைப்பொங்கல் சேர்க்கணும்னா நீங்கள் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை வாங்கணும், கிரகிக்கணும். அதனுடைய செயல்பாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு குலதெய்வமும் இஷ்ட தெய்வம் வழிவகுப்பாங்க நம்பிக்கையோட இந்த நாளை கடந்து போனீங்கன்னா தைப்பொங்கல் சிறக்க அருமையான நாளாக உங்களுக்கும் வரப்போகுதுங்க. சரிங்களா? தனுசு ராசி நேயர்களே, நம்பிக்கை வேறு, அதீத நம்பிக்கை வேறு. நம்பிக்கைனா ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி செயல்பாட்டை முன்னிறுத்தி செய்யக்கூடியது நம்பிக்கை. அந்த செயலை செய்யாமல் எப்படி இருந்தாலும் கடவுள் கொடுத்துருவார், எப்படி இருந்தாலும் எனக்கு ராசி பலன் சொல்லிட்டாங்க, தன்னை போல ஜெயிப்பார் அப்படின்னு நம்பக்கூடாது. அது அதீத நம்பிக்கை. அதீத நம்பிக்கை நம்பினீங்கன்னா இன்னைக்கு அதீத நம்பிக்கை கைவிட்டு போயிருங்க. கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா அதீத நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையை வச்சிங்கன்னா ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். உங்களை நீங்கள் நம்புங்க, ஜெயிக்கலாங்க. அந்த நம்பிக்கைக்கு மேலே முருகா குலதெய்வமே, நான் அந்த நம்பிக்கை அந்த வேலை செய்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு கடவுள்கிட்ட அந்த வெற்றி நடையை நோக்கி நீங்கள் நடந்து போகணும். அப்போ கூட வருவாங்க. தூங்கிட்டு இருக்க எழுப்பி தம்பி எந்திரி, உனக்கு பணம் கொட்டி வச்சிருப்போ எடுத்துக்க அப்படின்னு எந்த கடவுளும் சொல்ல மாட்டாங்க. வெற்றியை நோக்கி நீங்கள் பயணத்தை மேற்கொள்கிறப்போ உங்களுக்கு உறுதுணையாக அந்த கிரக பலனும் அந்த ராசி பலனும் அந்த குலதெய்வமும் அந்த இஷ்ட தெய்வமும் இருப்பாங்களே தவிர உங்களை தூக்கி கொண்டு போய் கோடிக்கணக்கில் இருக்கிற மூட்டையில் டொம்முன்னு கொட்டிட மாட்டாங்க. அதுதான் அதீத நம்பிக்கை. அப்போ இப்படி அதீத நம்பிக்கையில் இன்னைக்கு ஜாலியாக இருக்கலாம்னு நினைப்பீங்க, நம்பாதீங்க. அதீத நம்பிக்கை இன்னைக்கு வெற்றி கொள்ளாது. அந்த அதீத நம்பிக்கை ஒரு நெகட்டிவான எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் எந்திரிச்சு வீறு நடை போடுங்க. நடந்து போனால் கடவுள் உங்களை ஓட வைப்பார். ஓடுனா அந்த லக்கை அடையலாம். ஏன்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அது சோம்பேறித்தனம் இன்றைக்கி அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். யாருக்கு? தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் உஷாராக இருங்க. கைகால் வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வந்து போகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. நீங்கள் அவசரமாக சில தவறான முடிவு எடுத்துருவீங்க. ரைட்டுங்களா? மாப்பிள்ள உனக்கு லாட்ரி வாங்கினா 1 கோடி கிடைக்கும் போய் எவ்வளோ பணம்? ஒரு 500 ரூபா, இந்த 5 வாங்க அப்படின்னு பணத்தை எடுத்து நீட்டிடுவீங்க. அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க, உழைப்பை நம்புங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குங்காட்டி உங்கள் திறமையை, உங்கள் டேலண்ட்டை, உங்கள் எண்ணங்களை வலுப்படுத்தக்கூடிய நாளாக நீங்கள் அமைச்சுக்குங்க. அதிர்ஷ்டம் அது போது இது வருது அப்படின்னு தேவையில்லாத இதை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டாம். பெருசாக லாபம் கிடைக்கக்கூடிய அதில் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி வரலிங்க. முதல்ல உங்கள் உறவுகள்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையாகட்டும், குடும்ப உறுப்பினருடைய சுமூகமான உறவாகட்டும் எல்லாமே சில கசப்புகள், சில எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடக்கும். அது வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் கிளியர் ஆகும். காலையில் பொங்க வைக்கிற டைமாக இருந்தாலும் அந்த கசப்பு இருக்கும். கசப்புனா என்னங்க சொல்லுவாங்க, நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏப்பா அப்படிம்பாங்க, கொஞ்சம் மனக்கஷ்டத்தோடையே இன்றைக்கி இருப்பீங்க. ஆனால் சாயந்தரத்துக்கு அப்புறம் அந்த மனக்கசப்பு நீங்கள் அவங்க சொல்ல அர்த்தம் இருக்குதுப்பா அப்படின்னு லேட்டாக புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா சந்திரபலன் டவுனாக இருக்குங்காட்டி இது போல் எண்ணங்கள் ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடிய காலகட்டம் தாங்க. சமாளிச்சுக்கலாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. உங்கள் பட்ஜெட்டை மனசில் வச்சு மட்டும் நீங்கள் முதல்ல வீட்டுக்காட்டி சொல்லிடுங்க, இங்கே வருமா 2000 ரூபா தான் பணம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் புடவை எடுத்துக்கணும், பிள்ளைகளுக்கு துணி எடுத்துக்கணும், பொங்க வச்சுக்கணும், வேறு எக்ஸ்ட்ரா பணம் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிடுங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டுக்காரி 3000 எதிர்பார்ப்பாங்க, அதுலேயும் மனக்காசு போருங்க. அதெல்லாம் சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா வேறு எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா அந்த மனக்கசப்பை தவிர்க்கக்கூடிய காலகட்டம் நீங்களே அமைச்சுக்கலான்னு வச்சுங்களேன். உங்கள் போகிறீங்களே உங்கள் நடத்தை அதில் வந்து மனைவிக்கு சந்தேகம் வரும். ஃபோன் பேசிகிட்டு இருப்பீங்க,
சொல்லுங்கம்னே இன்னைக்கு லீவாக்கு அப்படின்னு பேசுவீங்க. உடனே ஓட்டுக்கார் யாருங்க இருந்தாம்னே புதுசாக ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சந்தை போடுவாங்க. அதனால் ஓப்பனாக ஸ்பீக்கர்லேயே ஓட்டு பேசிடுங்க. என்னம்மா இன்னைக்கு லீவா ஆஃபீஸ் நானும் லீவு தான் அப்படின்னு ஓப்பனாக பேசிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. ஏதாவது மறைச்சி வச்சு பேசணும்னு நினச்சிங்க வசமாக மாட்டிக்குவீங்க பார்த்துக்குங்க. அதனால் முக்கியமாக சொல்கிற வந்துங்க. அதோட மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு லீவாக இருந்தால் கூட ஏதோ ஒரு வேலை சுமை, ஏதோ ஒரு ஒர்க்லோடு, ஏதாவது தொழில் ரீதியான சங்கடங்கள் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு. ரிலாக்ஸாகவே இருக்க முடியல அப்படின்னு மனசு ஆதங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆதங்கப்பட்டால் கூட அதில் ஏதாவது லாபம் இருக்குமானா அதுலேயும் லாபம் இருக்காது. இப்படியே கூட என்னங்க பண்ணுறது, தைப்பொங்கல் எப்படி கொண்டாடுறது அப்படின்னா, நீங்கள் எதையுமே காதில் போட்டுக்காம ஆஃபீஸ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னா சாயந்தரம் கடையவோ வேலையை இழுத்து மூடிட்டு நேராக பொங்கலுக்கு வந்துடும். வீட்டுக்காரருடைய மனக்கசப்பை நீக்கிட்டு பொங்க வைங்க. அருமையான இந்த நாளாக கொண்டாடலாங்க. மற்றவங்களுடைய விமர்சனம் அதை கண்டு பயப்படாதீங்க, அஞ்சக்கூடாது, தைரியமாக இருக்கணும். மற்றவங்க உங்களை வீக் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் பேசுவாங்க. அதனால் மனம் மைனஸ் ஆச்சுன்னா நீங்களும் மைனஸ் ஆயிடுவீங்க. மற்றவங்க விமர்சனம் நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அமோகமான நாள் தாருங்க. மற்றபடி எல்லா விஷயத்திலும் போராடி 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 சாயந்தரம் வெற்றி கொள்ளக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக தான் உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு வந்திருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாங்க. இருந்தாலும் கவனம், கூடுதல் கவனம் பேச்சிலையும் செயலையும் எண்ணங்கள்லையும் நீங்கள் வலுப்படுத்திக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்ல வரங்க. நாவடக்கம் இருந்தால் மட்டும் இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையை சந்திக்க மாட்டீங்க. துடுக்கா பேசினீங்க எடக்கா போய் மாட்டிக்குவீங்க. துடுக்குத்தனத்தை குறைச்சிட்டு சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஆமாஞ்சாமி ஏன் அப்படி யோசனை பண்ணிங்கன்னா இந்த தைப்பொங்கல் தனுசுக்கு அமோகமான கரும்பு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைய போதுங்க. மனைவி சொல்லே மந்திரம், அப்பா சொல்லே மந்திரம் கேட்டிங்கன்னா அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தனுசு ராசி நேயர்களே போயிட்டு வரட்டுங்களா? மகர ராசி அன்பர்களே, சந்திரபலன் டபுள் ஸ்டாங்காக இருக்குது, கவலைப்படாதீங்க. தடைப்பட்ட வேலைகள் நீங்கள் எதிர்பார்க்காமே நடைபெறும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இதை பற்றி திங்கானவே இல்லை, ஆனால் வேலை பாட்டுக்கு நடக்குது, சக்ஸஸ் ரேட் தருது அப்படின்னு மனசுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். தைப்பொங்கல் அன்னைக்கு சந்தோஷப்படுங்க, ரைட்டுங்களா? சிறிதளவு கொஞ்சம் கடின உழைப்பை லேசாக தட்டி விட்டிங்கன்னா வெற்றி அமோகமாக இருக்குது. உழைப்பே ஊர்லேயே கிடைக்காது, லேசாக தட்டி விட்டிங்கன்னா போதும், பறக்கும் இன்னைக்கு. அப்பேற்பட்ட அருமையான நாளாக இருக்குதுங்க. சம்பாத்தியம் 5 ரூபா நினச்சி போவீங்க, 500 ரூபா கிடைக்கும். 5000 நினச்சி போவீங்க, 20000 கிடைக்கும். இப்படி கிடைச்சி எப்படி இருக்குது மன மகிழ்ச்சி? அப்பேற்பட்ட நல்ல நாளாக காலையிலேயே அருமையாக அமைச்சு கொடுக்குறக்கு குலதெய்வம் ரெடி ஆகிட்டாங்க, நம்ம முருகனும் ரெடி ஆகிட்டான். சந்திரபலன் டபுள் ஸ்டாங்காக நாளாக வந்திருக்குது. மகரத்துக்கு தைப்பொங்கல் அமோகமான நாள்னு சொல்கிறப்பவே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சின்னு வச்சுக்கல. திருமண உறவுகளில் விரிசல்கள் நேற்று வரைக்கும் இருந்தால் கூட அந்த விரிசல்களுடைய மனக்கசப்பு ஒரு சங்கடங்கள் எல்லாம் நீங்கி பொங்கலை குதூகலமாக குடும்பத்துடன் சேர்ந்து அமோகமாக கொண்டாடுவீங்க. சிறப்பு பொங்கல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நடக்க போது, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடன் பண்பு, பாசம், நேர்மை, உழைப்பு எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரமான ஒரு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே, தைப்பொங்கல் அன்னைக்கு தை 1ஆம் தேதி வரப்போகுதுங்க. உங்களை பார்த்து பல பேர் பாராட்டுவாங்க. இவனை நீங்கள் கணவனாக பெற்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் மகராசி, இந்த பையனை பிள்ளையா பெற்றதுக்கு நீங்கள் அப்படிம்பாங்க. இந்த பொண்ணு உங்கள் பிள்ளை பயங்கர டேலண்ட்டுங்க, நாங்கள் ஒரு வகையில் திங்க் பண்ணி ஒரு மாதிரி திங்க் பண்ணுங்க. உங்கள் பிள்ளையாகட்டும் பையனாகட்டும், மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி அட்டகாசம், அமோகம், அற்புதம், சிறப்பு, உன்னதம் எதை வேணாலும் போட்டுக்குங்க. பாசிட்டிவ் எனர்ஜி என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ எல்லாமே மகர ராசிக்கு சேர்ந்தது தானுங்க. அனைத்தும் உங்களுக்கு சொந்தம். தொழிலில் வியாபாரத்தில் பெருத்த லாபம் கிடைக்குமானா சொன்ன மாதிரி கிடைக்க போகுது. அதில் சில பகுதியை தான தர்மம், கோயில், ஆன்மீக விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துங்க. ஐயோ எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு ரொம்ப நினச்சிக்காதீங்க. கொடுக்குறதுல கொஞ்சம் பகுதி கடவுள் நம்ம கொடுத்தார், தேர்ட் பார்ட்டி கொடுக்கணும் மனநிலைமையை வளர்த்துட்டிங்கன்னா தான் இந்த நாள் இதே போல் நாளைக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமையருக்கு அந்த கடவுள் உங்களை சோதனை பண்ணுறார். இவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சோதனை பண்ணுவார். அந்த சந்தோஷத்தை மட்டும் நமக்கு மட்டுமே அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த சோதனை நாளைக்கு வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. பணம் வரட்டு, அதில் ஒரு பங்கை நீங்கள் இல்லாத ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுங்கள். அட்டகாசமான நாளாக அமைய போதுங்க. பணம் நிறைய கொட்ட போகுது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் ஹெட் வெயிட் அப்படியே நடக்கக்கூடிய காலகட்டம் மதியானத்துக்கு மேலே இருக்குது. அப்படி நடந்துக்காதீங்க. அதெல்லாம் உங்களை டெஸ்ட் பண்ணுறாரு கடவுள், ரைட்டா? அந்த டெஸ்ட்டிலேருந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை தாண்டி வரணும்னு வச்சுங்களேன். போல் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே திடீர் செலவு வந்துடும். அதனால் நம்ம பணம் லாபம் சம்பாரிச்சா 4 பேருக்கு கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா பெருத்த லாபம், பெத்த லாபம் சொல்லுவாங்களே தெலுங்குல, அதுபோல் பெருத்த லாபத்தோட வீட்டுக்கு சந்தோஷமாக வந்து இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடத்தான் போகிறீங்க. இருந்தாலும் இதுக்கெல்லாம் சேர்ந்து லேசான அலைச்சல் இருக்கும். அலைச்சலுக்கு தகுந்த ஆதாயம் இருக்குது, அதை மறந்துடாதீங்க மகராசி நேயர்களே. அலைச்சல் எதுவுமே நன்மைக்கு, மற்றபடி உடம்பு தொந்தரவு அந்த மாதிரி தொந்தரவும் இல்லைங்க. அருமையான நலத்தான் இருக்குது. எதிர்ப்புகள், மறைமுக எதிர்ப்புகள் இருக்குத்தான் செய்யும், அதையும் ஜெயிச்சிருவீங்க சாயந்தரத்துக்குள்ளே. எல்லாமே அருமையான நாளுங்க மகராசி நேயர்களே. ஹாப்பி தைப்பொங்கல், ரைட்டுங்களா? போயிட்டு வரோங்க. கும்பராசி நேயர்களே, உங்கள் பலவீனம் இருக்குல்ல, பலவீனம், வீக்னஸ், வீக் பாயிண்ட்,
அதை நீங்கள் பலமாக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். நேற்று வரைக்கும் அப்படி தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்ச நாளாக நேற்று வரைக்கும் இருந்திருக்கும். தன்னம்பிக்கையை ஊக்குவிச்சு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா சந்திரபலம் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இன்றைக்கி நாளே வேறு மாதிரி போகுது. கும்பராசி நேயர்களுக்கு சோம்பி இருக்காதீங்க. சோம்பேறித்தனம்னு உங்கள் மனசுக்குள்ளே உடம்புல இருக்கும். சோம்பேறித்தனத்தை வின் பண்ணி நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு வேலையை பார்த்தீங்கன்னா சந்திரபலனும் உங்களுக்கு எங்கேயோ ஓடிட்டு போயிடும். குலதெய்வம் உங்களை எங்கேயோ ஓடிட்டு போயிடுவாங்க. அருமையான நாளாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பழைய கொடுக்கல் வாங்கலில் சில இஷ்யூஸ் இருக்கும். அது மத்தியானத்துக்கு மேலே சொல்யூஷன் கிடச்சிரும். நீங்கள் கவலைப்படாதீங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒருத்தர் எப்போ கடன் வாங்கியிருப்பான். அந்த கடனும் சால்வ் பண்ணக்கூடிய நேரங்காலம் இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. ஆனால் பொதுவாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களை நம்ப மாட்டாங்க. இப்போ இப்படி தான் சொல்லுவேன், அங்கேருந்து கடன் கொடுத்தா வந்துடும், இங்கே கடன் கொடுத்தா வந்துடும், ஒருத்தனும் வரமாட்டேங்குது. இப்போ கடன் கொடுத்தாலும் அவன் செலவழிட்டானா அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. ஆனால் நீ கடன் கொடுத்து ஹெல்ப் தான் பண்ணியிருப்பீங்க. மனைவியுடைய சொந்தக்காரங்களுக்கு மனைவி தெரியாமல் பணம் கொடுத்துருப்பீங்க. அந்த ஆள் கொடுத்துருக்க மாட்டார். உங்களுக்கு மன வருத்தம் வரும். ஆனால் அதனால் நம்ப மாட்டாங்க. ஆனால் அதில் ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி வரப்போகுது. உண்மையாக அவர் கடன் தான் கொடுத்தார் அப்படின்னு மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறாங்க. அதை கேட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறாங்க அவங்க. இவர் உண்மையை தான் சொல்கிறாரு, நம்மளுக்கு பொய்யை பேசுறதில்ல அப்படின்னு அவங்கக்கிட்ட உங்கள் நம்பிக்கை மத்தியானத்துக்கு மேலே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப பேச்சு இதிலே கடந்து போகாமல் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலை கொஞ்சம் சிந்தனை பண்ணி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா தான் நல்லது நடக்கும். கடன் கேட்டே தான் இருப்பாங்க. பணம் இருந்தால் கொடுத்துட்டே இருக்க முடியாதுல்ல. யாருக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்தா திருப்பி வருவான். பல டைம் நீங்கள் தத்துவார்த்தமாக அப்படி பேசாமல் கொஞ்சம் உண்மையான நடைமுறையை சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா அந்த பணப்பிரச்சனையிலிருந்து நல்லவங்க தான் பணப்பிரச்சனையிலிருந்து கடந்து குடும்பத்தை ஒரு அருமையான சூழ்நிலைக்கு கொண்டு போய் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி கொண்டு வந்துடலாங்க. வீண் விவகாரங்கள் இருக்குல்ல, தலையிடாதீங்க. அதனால் பதற்றம் ஏற்பட்டு வீட்டில் தேவையில்லாத இஷ்யூஸ் வருங்க. எதையுமே யோசனை பண்ணலாம், சிந்தனை பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு பேசலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருங்க. சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த குழப்பத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்காட்டி அவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது. இப்படியெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குங்காட்டி உடம்புல கூட சில அசதி, அதாவது மறதி, சோம்பேறித்தனம் இருக்குது தான் செய்யும். அதை தாண்டன்னு வச்சுக்கல. மற்றவங்களை நம்பி தயவுசெய்து எந்த வேலையை ஒப்படைக்காதீங்க. ஒப்படைச்சா அதுவும் ஜெயிக்காது. நாள் கொஞ்சம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் முருகா. அதே போல் சில தவறான செயல்களை எண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நேற்று அப்படி பண்ணியிருக்கூடாது அப்படின்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி, உங்களை நீங்களே டைவர்ட் பண்ணி, உங்களை நீங்களே நல்வழிப்படுத்தக்கூடிய காலகட்டமும் இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு மேலே அமைய போதுங்க. தனியாக போய் படுத்திங்கன்னா சிந்தனைகள் அப்படி தான் வரும். நேற்று இப்படி செய்யலைன்னா நல்லது நடந்திருக்கும் அப்படின்னு உங்கள் திங்கிங் மேல் நோக்கிய பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பாசிட்டிவான சிந்தனையை நீங்கள் எனர்ஜியை ஊக்குவிச்சுங்க, தப்பே வராதுங்க. அப்புறம் திருப்பி அதே தான் சொல்கிறேன், பண விஷயத்தில் கராருங்க. யாருக்கு ஹெல்ப் பண்ணால் கூட அந்த ஹெல்ப் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் திங்கிங் கொஞ்சம் பண்ணிக்கங்க. பேச்சில் கொஞ்சம் இங்கீதம், பொறுமை, நிதானம், யார்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு வரமுறை அறிஞ்சு பேசுனீங்கன்னா தைப்பொங்கல் கும்பத்துக்கு அமோகமான கும்பமாக அமைய போதுங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. போயிட்டு வரட்டுங்களா. மீனராசினியர்களே, இன்றைக்கி பல பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் காண போகிறீங்க. அருமையான நாளுங்க. பல பிரச்சனைகள் சொல்யூஷன் இது வரைக்கும் கிடைக்காம இருந்தது. ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தைப்பொங்கல் அன்னைக்கு கிடைச்சிருங்க. எதிர்பார்க்காத ஒரு சிந்தனைகள் வரும். எதிர்பார்க்காத அந்த சொல்யூஷன் செய்யக்கூடிய ஒரு ஐடியா டக்குன்னு தோணும். அதை நினச்சி உங்கள் ஹாப்பி அந்த நாளை இன்றைக்கி அருமையாக கடந்து போக போகிறீங்க. கொலைப்படாதீங்க. சமூக நல்லெண்ணம் சொல்லுவாங்களே, உங்கள் சொசைட்டியில், உங்கள் சரௌண்டிங் சொசைட்டியில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயத்துக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு பல பேர் பாராட்டுவாங்க. பல ஆட்சேபனைகள் இது வரைக்கும் இருந்திருக்கும் நீங்கள் சொன்ன காரியத்தில். ஆனால் கடைசியாக பார்த்தா உங்கள் யோசனை, உங்கள் செயல்பாடு தான் வெற்றி கொடுத்துருக்கு. அதில் அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தை மாதம் தைப்பொங்கல் அன்னைக்கு உங்களை ஃபோன்லேயோ நேர்லேயோ முடிஞ்சால் ஒரு லெட்டர் மூலியமாகவோ, இமெயில் தானே லெட்டர்னு சொல்கிறேன், அது மூலிமா வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இன்றைக்கி இருக்குதுங்க. மொத்தத்தில் உங்கள் தலைமை பண்பு இருக்குல்ல, அது ஜெயிக்க போகுதுங்க. கவலைப்படாதீங்க. மொத்தத்தில் அது இல்லாமல் உங்கள் பகிர்வுக்குள்ள மனசுக்குள்ளே பல எண்ணங்கள் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், எல்லாத்தையும் சொல்லாதீங்க. ஒரே ஒரு அவுட்புட், இப்படி செஞ்சால் அப்படி நடக்கும், இப்படி செஞ்சால் இது வெற்றியாகும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக பேசுனீங்கன்னா அந்த கருத்துக்களுக்கு பல பேர் அடிபணிஞ்சிருவாங்க. இல்லை எல்லாம் தோன்றதெல்லாம் சொன்னீங்கன்னா இவர் குழப்பவாதிப்பா அப்படின்னு பேரும் வந்துடும். அதனால் நிதானமாக பேசுங்க, உறுதியான வார்த்தையாக பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா தைப்பொங்கல் உங்களுக்கு அருமையாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி குழப்பங்கள் வருதுன்னா சந்திரபலன் கொஞ்சம் டவுனாக இருக்குது இன்றைக்கி. அதனால தான் இந்த குழப்பங்கள். ஆனால் முடிவு சூப்பராக இருக்குது, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. சோம்பல் வழக்கம் போல் உங்களுக்கும் இருக்குது. தைப்பொங்கல் லீவப்பா யாப்பா அப்படி இப்படின்னு அப்படி இருக்கும். ஆனால் அப்படி இருக்காதீங்க. சோம்பலை வெற்றி கொள்ளணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் ப்ரே பண்ணிவிட்டு சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு செயலாற்ற போயிட்டே இருங்க. அட்டகாசமான நாளாக அமைய போதுங்க. வேடிக்கை வித்தைன்னு சொல்லுவாங்களே, என்டர்டெயின்மெண்ட், அதில் படுத்துக்கிட்டே டிவி பார்க்கணும்ப்பா, படுத்துக்கிட்டே புதுப்படம் பார்க்கணும்ப்பா அப்படின்னு பல விஷயம் தோணும்.
பாருங்கள். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு காரியத்தை முடிச்சுக்கங்க, நீட்டாக பொங்க வைங்க, மத்தியானம் ஷார்ட் போட்டு ரெஸ்ட் எடுங்க. அந்த டைமில் படம் பாருங்கள், அந்த டைம் என்டர்டைன்மெண்ட் பாருங்கள். காலங்காலத்தில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நாடகம் பார்க்கணும், சினிமா பார்க்கணும் எந்திரிச்சிங்கன்னா இந்த நாள் கொஞ்சம் டவுன்வர்ட்ஸில் போயிருந்து வச்சுக்கல. நேரத்தை வீணாக்காதீங்க. வீணாக்கக்கூடிய காலகட்டமும் இருக்குது. வீணாக்குனீங்கன்னா நீங்கள் செயலாற்றும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பாராட்டுகள் எல்லாமே குறைஞ்சி போயிருங்க. கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இருக்குதுங்க. அதை தாண்டி ஜெயிக்கணும்னா உங்கள் உழைப்பு, உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கணுங்க. அப்படியே சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு போகிறேன்ப்பா என்ன நடக்கு அப்படின்னு கேட்டால் அலைச்சல் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்லேயே படுத்துருக்கல அப்படின்னு தோணும். ஆனால் அலைச்சலுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக நீங்கள் சாயந்தரம் கிடைக்க போது. நம்பிக்கையான அலைச்சலை நீங்கள் உற்சாகமாக அந்த நாளை நோக்கி ஓடுங்க. அருமையான நாளாக கிடைக்குங்க. பழைய கடன்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க. கடனும் வந்தால் கூட நீங்களும் கடன் வாங்கினா கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுதுங்க. ஆனால் வாகனத்தில் செல்கிறப்போ ஹெல்மெட்டே போட்டு போனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமெல்லாம் ரோட்டு மேலே அப்படி இருக்கணும். கவனத்தை செதுறடிச்சுட்டு நீங்கள் வண்டியில் போகக்கூடாது. கொஞ்சம் உஷாராக போகக்கூடிய நாளாக இருங்க. மொத்தத்தில் போராடி 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 இந்த தைப்பொங்கலை சிறப்பான நாளாக அமைச்சுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குதுங்க மீனராசி நேயர்களே. அதுக்கு உறுதுணையாக இருக்கணும்னா வழக்கம் போல் குல தெய்வத்துக்கு மனசார ப்ரே பண்ணிக்கங்க, இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணிக்கங்க. மொத்தத்தில் மீனராசிக்கும் நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு போயிட்டு வரட்டுங்களா. அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு 12 ராசிக்கு உண்டான ராசி பலனை யதார்த்தமாக என்ன தோணுதோ அப்படியே சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் இந்த சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் என்ன இருக்குங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியலன்னு வச்சுங்களேன். போயிட்டு வர அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும், நல்லது உழைக்கட்டும். சென்னிமலை முருகா நற்பவி அனைவருக்கும்.